கைஸ் இன்னைக்கு கேம் டைம்ல என்ன பண்ண போறோம்னா எந்த பரபரப்பும் இல்லாம விறுவிறுப்பும் இல்லாம ரிலாக்ஸ்டா கேம் ப்ளே பண்ண போறோம் கைஸ். இந்த கேம் பேர் வந்து செக்லூசா. பேரு டிஃப்ரெண்டா இருக்குல்ல. ஸோ இந்த கேம் பத்தி சொல்லணும்னா நம்ம ஒரு அழகான காட்டுக்குள்ள போய் அங்க இருக்க அழகான மிருகங்கள் எல்லாம் போட்டோ எடுக்கணும். இதுதான் கைஸ் இந்த கேம். சரி வாங்க எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, என் சேனலை ஃபாலோ பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், நம்ம காட்டுக்குள்ள வந்துட்டோம். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டே பண்ணி ஃபோட்டோ எடுக்க போகிறோம். கைஸ் ஆரம்பத்திலே பார்த்தீங்களா யானை வந்திருக்கு. ஆரம்பத்திலே ஒரு பெரிய மிருகமா, சூப்பர். அங்கே பார்த்தீங்களா வரி குதிரைங்களா போகுது. ஆரம்பத்திலே நிறைய மிருகங்க கண்ணல மாட்டுது. ஸோ முதல்ல இங்கே என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம் கைஸ். இது என்னது? இந்த கேம்ப் ஃபயர் மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ நைட்டில் இது யூஸ் ஆகும் கேம்ப் ஃபயரு. இப்போ நைட்டு ஃபுல்லாக எங்கே தான் இருக்க போகிறோமா. ஸோ சேர் இருக்குது, பேகு, லைட் இருக்குது. சரி அவங்க முதல்ல யானையை போட்டு எடுக்கலாம். ஓ முன்னாடி யானை வந்திருக்கு. யானை கிட்ட பார்க்க பக்காவாக இருக்கு கைஸ். இந்த கேமில் கிராஃபிக்ஸ் நல்லா எடுத்துருக்காங்க. சரி வாங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். எந்த ஆங்கிள் எடுக்கலாம்? இந்த ஆங்கிள் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஓ ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட்டா இது, சூப்பர். சரி வாங்க வேற என்ன இருக்கு கைஸ்? குட்டி யானை இருக்கு. ஓய் குட்டி யானை ஒன்று இருக்கீங்க. குட்டி யானை க்யூட்டாக இருக்கே. ஓகே ஓகே, ஒரு போஸ்ட் கொடு, ஒரு போஸ்ட் கொடு, ஒரு பக்கமான போஸ்ட் கொடு. ஓகே கைஸ், குட்டி யானை எடுத்தாச்சு. ஓ ஒரு ஃபேமிலியோட இருக்கு கைஸ். இங்கே யானையோட ஒரு பெரிய குடும்பமே இருக்கு. குடும்பத்தோட வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். வா வா வா, கிட்ட வா கிட்ட வா கிட்ட வா. இந்த ஆங்கிள் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே சூப்பர். சரி வாங்க இப்போ வரி குதிரையை போய் நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம். இந்த சேர்ல என்ன ஆகும்? சேர்ல ஓ சேர்ல உட்காந்து சுற்றி பார்க்கலாம் கைஸ். ஓ இந்த சேர் வந்து சுற்றி பார்க்கறதுக்கு இந்த காட்டு. ஓகே இப்போ நெக்ஸ்ட் வந்து வாங்க அந்த வரி குதிரையை ஃபோட்டோ எடுக்கலாம். வரி குதிரை எங்க? இங்கே தான் வந்தது. எங்கே போச்சு? அப்பா எவ்வளோ பெரிய காடு. கண்ணை கெட்டின தூரம் வரை ஒரு வெட்ட வெளியாக இருக்கே. அங்கங்கே ஒரு மரம் இருக்குது கைஸ். இந்த வியூ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி நேரில் தான் போய் பார்க்க முடியல. ஸோ இந்த மாதிரி கேம்லையாச்சும் பார்த்துடலாம். சரி ஓகே, அடுத்த மிருகம் என்னது? அங்கே இருக்கு கைஸ் வரி குதிரை. ஓகே. வாவ், வரி குதிரை பக்காவாக இருக்கே கைஸ். சரி வாங்க இந்த ஆங்கிள் ஒரு போட்டோம். வரி குதிரை தான் கைஸ் பக்காவாக போஸ்ட் கொடுக்குது. இது பேர் என்னது? கிராண்ட் ஜீப்ராவா? கிராண்ட் ஜீப்ராவா? ஓகே. வேற பக்கத்தில் என்ன இருக்கு? ஓகே அடுத்த வரி குதிரை. இந்த ஆங்கிள் எடுக்கலாம். இந்த ஆங்கிள் பக்காவாக இருக்கு. ஓகே வேற என்ன மிருகம் பக்கத்தில் இருக்கு? ஓகே யானையை அள்ளி எடுத்தாச்சு. இருந்தாலும் இந்த மரத்துக்கிட்டலாம் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் கைஸ். ஓகே. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா யானையும் வரி குதிரையும் நம்ம ஃபோட்டோ எடுத்துருக்கோம். வேற ஏதாச்சும் மிருகம் கண்ணலாம் மாட்டுதா? ஏதாச்சும் இருக்கா? ஏதாச்சும் இருக்கா? ஏதாச்சும் இருக்கா? இல்லை கைஸ் வேற எந்த மிருகமும் பக்கத்தில் இல்லை. ஸோ இந்த லொக்கேஷனை விட்டு நம்மளால் நவுந்து போக முடியல. இந்த லொக்கேஷனில் இருந்தால் இங்கே வர மிருகங்களை மட்டும் ஃபோட்டோ எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். சரி வாங்க பார்ப்போம் போக போக வேறு எதனா மிருகம் மாட்டுதான்ட்டு. அது வரையும் இந்த பேக்லாம் என்னன்னு செக் பண்ணிடலாம். ஸோ இங்கே இருக்க பார்த்தீங்களா? இது என்ன பேக்கு? ஓ மேப் இது. ஓ இது லாட்ஜா. ஸோ நம்ம வந்து இங்கே இருக்கோம். ஓ சவானாவா? சவானான்ற ஒரு ஃபாரஸ்டில் இருக்கும். வேற என்ன இருக்கு? அப்ஜெக்டிவ்ஸு. ஓகே கேஸ், இங்கே தான் நம்ம எடுத்த ஃபோட்டோலாம் இருக்குது. ஸோ நம்ம எடுத்த ஃபோட்டோலாம் வந்து இங்கே தான் ஸ்டோராக இருக்கா. ஸோ ஃபஸ்ட்டு பெரிய யானை எடுத்தோம், சின்ன யானை, அப்புறம் வரி குதிரை இதெல்லாம் எடுத்தோம். நெக்ஸ்ட்டு இது என்னது? ஓ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட்டை ஃபோட்டோ எடுத்துருக்கோம், கிராண்ட் ஜீப்ராவை ஃபோட்டோ எடுத்திருக்கோம். ஒன்றும் அன்டிஸ்கவர்டு இவ்வளோ இருக்குது கைஸ். இப்போ இவ்வளோ மிருகங்கள் வந்து இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்கணுமா? ஸோ அப்போ போக போக தான் மிருகங்கள்லாம் இங்கே வரும்னு நினைக்கிறேன். ஓகே சரி வாங்க இந்த சேரில் போய் உட்காந்து ஏதாச்சும் மிருகம் வருதான்னு பார்ப்போம். ஏதாச்சும் இருக்கா? ஏதாச்சும் இருக்கா? ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஸோ வரி குதிரைங்க தான் ஓடுதாங்க.
வேற சுத்தி வேற மிருகம் எதுவும் இல்லை நினைக்கிறேங்க. அங்க லாங்ல எதுவும் மிருகங்க இருக்க மாதிரி இருக்கு. அது ஏன்னா என்ன மிருகம்னு தெரியல. வேற 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 ஓ, இங்க ஒட்டகச்சிவிங்க இருக்கா? சூப்பர். அதை போட்டோ எடுக்க முடியுமா? இல்ல கைஸ், அது ரொம்ப லாங்ல இருக்கிறதுனால அதை போட்டோ எடுக்க முடியல. அப்ப அது நவுந்து நவுந்து இந்த இடத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். அப்பதான் எடுக்க முடியும். கொஞ்சம் பக்கத்துல இருந்தா எடுக்க முடியும் போல இருக்கு. ஸோ அங்கேயும் சில வரி குதிரைங்க இருக்கு. நம்மளால போக முடிஞ்சா நல்லா இருக்கும். நடந்து போய் எல்லா மிருகத்தையும் போட்டோ எடுத்துடலாம். சரி, ஓகே, வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் வேற எதனா மிருகம் வருதான்ட்டு. ஆனால் இந்த குட்டி யானை அழகா இருக்கு கைஸ். இந்த குட்டி யானையே 2-3 போட்டோ எடுத்து வைப்போம். பல பல ஆங்கிளில் போட்டோ எடுத்து வைப்போம். இருங்க, நம்ம கேம்ப் பக்கத்தில் நிற்கிற மாதிரி போட்டோ. போத 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 சரிங்க, அவங்க அம்மா கூட இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ. ஓகே, சூப்பர். ஓகே ஓகே, அடுத்து யாரு அடுத்து யாரு? ஓகே, நீ ஏதாச்சும் போஸ்ட் கொடு. ஓகே, தும்பிக்கை தூக்குற மாதிரி ஒரு போஸ். சூப்பர். வேற எங்க இருக்கும்? ஓ, இங்க இருக்குமா? இருங்க, வரி குதிரைக்கு போய் எடுக்கலாம். ஓ, வரி குதிரை பக்கத்துல இல்லையா? வரி குதிரைங்க எங்க போச்சு? அங்க இருக்குங்க கைஸ் வரி குதிரை. ஓகே, ஓடும் போது ஒரு போட்டோ. ஓ, அப்ஜெக்டிவ் கம்ப்ளீட்டடா? ஏதோ ஒரு அப்ஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? குத்து மதிப்பாக ஃபோட்டோ எடுத்தாலே அப்ஜெக்டிவ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இருங்க எஸ், படுத்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ. எந்த ஆங்கிள் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். வாவ், சூப்பராக இருக்கு. வேற 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 அங்கே கும்பலாக இருக்குது பார்த்தீங்களா? இருங்க, இது கும்பலாக அப்படி இருக்க மாதிரி எடுக்கலாம். இந்த யானையோட கவர் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். ஓகே, இந்த வியூ நல்லா இருக்கு. ஸோ ஃபோட்டோ எடுத்திருந்தா அந்த பாயிண்ட்ஸ் ஏறுது கைஸ், அதை வச்சு லெவலப் ஆகுது. வேற ஒரு நல்ல இது குட்டி குதிரையா? ஆமாங்க கைஸ், இது குட்டி குதிரை. சூப்பரு. வாங்க, 2 பேரும் ஒன்றா இருக்க மாதிரி டவுன் ஆங்கிள் இருந்து எடுக்கலாமா? ஓகே, இது பக்காவான பிக்கு. இது வரைக்கும் இந்த 2 மிருகம் தான் எடுத்திருக்கோம். ஸோ இங்கே டைமு அப்புறம் வெதர் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. 10:15 ஆகுது. வெதர் வந்து கிளியராக இருக்கான். ஓகே, சரி வாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏதாச்சும் மிருகம் வருதான். அங்கே பாருங்க, யானைங்கெல்லாம் போகுது. யானைங்கெல்லாம் கூட்டமும் போகுது அங்கே. சரி, இவ்வளோ ஓப்பனில் இருக்குமே, சிங்கம் இங்கே எதுவும் வந்துடாது? சிங்கம், இந்த சிறுத்தை இதெல்லாம் வந்து அட்டாக் பண்ணாது? அந்த மிருகத்தில் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்குமா? தெரியலையே, வாங்க பார்ப்போம். பரவாயில்ல, இந்த காடு வந்து ரொம்ப அடர்த்தியாக இல்லாமல் கொஞ்சம் வெட்ட வழியாக இருக்கிறதுனால நிறைய இடத்த பார்க்க முடியுது தூரமாக. வேற எங்க வேற எங்க வேற எங்க? இது என்ன ரேடியோவா? இதில் என்ன இருக்கு? வாங்க ஆன் பண்ணி பார்ப்போம். எதுவுமே கேட்கலையே ரேடியோவில். சரி, வேஸ்ட்டு, டம்மி அது. இது என்ன லைட்டு? ஓ, லைட் ஆன் பண்ணுறது கைஸ். இப்போ நைட்டு ஃபுல்லாக இருந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், கேம்ப் ஃபயர் இருக்குது. பக்கத்துலேயே இந்த லேண்டன் லைட்லாம் இருக்குது. சரி வாங்க, சும்மா இருக்கிறதுக்கு இந்த வரி குதிரைங்களாச்சும் ஃபோட்டோ எடுத்து நம்ம லெவல் ஏற்றிக்கலாம். அம்மாவும் குட்டியும் படுத்துட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ. ஓ, இங்கே பாரு இங்கே பாரு. ஓகே, ஏங்கும் போது ஒரு பிக்கு. ஓகே கேஸ், லெவல் 3 வந்துட்டோம். அங்கே ஏதோ இருக்கு. என்ன இது? குட்டி குதிரை நினைக்கிறேன். போய் பார்ப்போமா? ஆமாம் கேஸ், குட்டி ஜீப்ரா தான் அது. வேற 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 இந்த இது பக்கத்துலேயே ஆகுது கேஸ். இந்த ஒட்டகச்சிவிங்க அங்கேயே செட்டில் ஆயிடுச்சு. வேற அங்கே லாங்கில் வந்து அதுவும் வரி குதிரைங்க தான் நினைக்கிறேன். வேற என்ன இருக்கு? மணி 12 ஆயிடுச்சு கைஸ். உச்சி வெயிலில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கோம். ஆனால் இங்கேருந்து ஜீப்ராலாம் போயிடுச்சு. ஜீப்ரா யானைலாம் போயிடுச்சு. வேற ஏதாச்சும் வந்திருக்கா? ரொம்ப நேரமாக உட்காந்துட்டு இருக்கோம். ஓ, அங்கே பாருங்க கைஸ், ஏதோ ஒரு மிருகம் போயிட்டு இருக்கு. மாடு அதெல்லாம் பைசன் மாதிரி இருக்கு. காட்டு எருமையா இருக்குமோ? ஆனால் ரொம்ப லாங்கில் போகிறதால ஃபோட்டோ எடுக்க முடியல.
வாங்க வாங்க எல்லாம் எப்படி வாங்க வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க அழகா. எல்லாம் அங்கங்கேயும் போயிட்டு இருக்குங்க சொல்ல. தண்ணி அந்த சைடு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த தண்ணியை நோக்கி போயிட்டு இருக்குங்க எல்லாம். பக்கத்தில் ஏதாச்சும் இருக்கா? குதிரை ஒன்று சுற்றிட்டு இருக்கு. நம்ம கேம்ப் அந்த இடத்துல போட்டிருந்தா அங்கே நிறைய மிருகம் இருக்குது. எல்லா மிருகம் ஃபோட்டோ எடுத்துருக்கலாம். ஆனால் இங்கே போட்டிருக்காங்களே, கேம்ப் போட்டு நவுந்தும் போக முடியல. சரிங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏதாச்சும் மிருகம் வருதான்ட்டு. ஆனால் இங்கே இருந்த யானையெல்லாம் பாருங்க போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம தலைவர் மட்டும் பார்த்தீங்களா ஒரே இடத்துல நிற்கிறாரு. ஆணி அடித்த மாதிரி ஒரே இடத்துல நின்றுட்டுருக்காரு. கொஞ்சமாச்சு நவுரியா. அங்கே யானை தான், போன யானை தான் திருப்பி வருது. ஆனால் இந்த சவுண்டு நல்லா இருக்குது பார்த்தீங்களா, குருவி கத்துற சவுண்டு. இந்த காட்டில் இருந்தால் எந்த மாதிரி சவுண்டு வருமோ அந்த மாதிரி சவுண்ட்லாம் வந்துட்டுருக்கு. ரிலாக்ஸாக உட்காந்து இந்த கேம் ஆடலாங்க. எந்த ஒரு பரபரப்பும் இல்லாமல் ரிலாக்ஸாக உட்காந்து ஆடலாம். ஓகே, வேற ஏதாச்சும் மாட்டுதா? இந்த யானையோட குடும்பம் தான் இங்கே சுற்றிட்டு இருக்கு. திருப்பி வந்துட்டாங்க. அதை பாருங்க, அந்த குட்டி யானை, பெரிய யானை. இந்த யானையோட குடும்பம் தான் இங்கே சுற்றிட்டு இருக்கு. ஓ, இந்த ஜாப் போர்டு அன்லாக் ஆயிடுச்சு கைஸ். இங்கே பார்த்தீங்களா? ஓ, இந்த ஆப்பிரிக்கன் எலிஃபண்ட்டோட ஃபோட்டோஸ் வேணுமா? ஸோ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து நம்ம எடுத்து கொடுக்கலாம். நம்மக்கிட்ட 7 குவாலிஃபைங் ஃபோட்டோஸ் இருக்கான். ஓகே, இந்த 7 ஃபோட்டோ இருக்குது. நம்ம ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட் எடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த 7 ஃபோட்டோ வந்து நல்லா இருக்கும். இதை கேட்குறாங்க. சரி, ஓகே, எடுத்துகிட்டு போங்க. ஓகே, இந்த டாஸ்க் முடிஞ்சுது. ஜாப் கம்ப்ளீட்டு. அடுத்தெல்லாம் லாக்கில் இருக்குது. ஸோ இதெல்லாம் லெவல் ஏற்ற தான் இதெல்லாம் அன்லாக் ஆகும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஈவினிங் டைம் தான் நிறைய மிருகம் வரும்னு நினைக்கிறேன் வெளியே. இந்த ஈவினிங் டைம், நைட் டைம் தான் வந்து நிறைய மிருகம் வரும் போல இருக்குது. ஸோ இப்போ 1 மணி தான் ஆகுது. ஒரு 5 மணிக்கு மேலே தான் நிறைய மிருகங்களை பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் இங்கே சோறு தண்ணி இல்லாமல் உட்காந்துருக்க வேண்டியதுதான். கைஸ், மணி வந்து 3 ஆயிடுச்சு. இன்னும் புது மிருகம் எதுவுமே வரல. இந்த ஜீப்ராஸும் இந்த வரி குதிரையும் அந்த யானைங்க தான் சுற்றிட்டு இருக்கு. ஆனால் பார்த்தீங்களா, சன்செட்டாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து சன்செட் அப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆப்ஜெக்ட் இருந்ததில்ல, அதனால் சன்செட் அப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம். ஓகே, இந்த ஆங்கிள் பக்கா. ஓகே கைஸ், இப்போ 3 வாட்டி எடுத்திருக்கோம். சூரியன் உதிக்கும் போது எடுத்துட்டோம், சூரியன் இருக்கும் போது எடுத்துட்டோம், மறையும் போது எடுத்துட்டோம். இன்னும் வந்து 3 இருக்குது. அப்போ நைட்டு தான் நம்மளுக்கு ஒரு 3 ஃபோட்டோ தேவைப்படுது இந்த அப்ஜெக்டிவை முடிக்க. ஓகே, நம்பால் வந்து விடிய விடிய இங்கே நிற்பார் போல இருக்கு. கொஞ்சம் நவுந்து இப்படி வந்தால் ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம். அவர் வரமாட்டார். சரி வாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். கைஸ், சூரியன் மறையவே ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நேரம் உட்காந்து எந்த ஒரு புது மிருகமும் வரல. அதே வரி குதிரை, அதே யானை தான் இங்கே சுற்றிட்டு இருக்கு. சரி, இனிமேலாச்சும் புதுசாக ஏதாச்சும் வருதா பார்ப்போம். பகலில் ஃபோட்டோ எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். இருட்டுனதுக்கப்புறம் ஃபோட்டோ எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. இருட்டுனதுக்கப்புறம் பயங்கரமான மிருகம்லாம் வெளியே வந்துடுமோ? சரி, பார்க்கலாம் வாங்க என்ன நடக்குதுன்ட்டு. நம்மக்கிட்ட பார்த்தீங்களா ஒரே ஒரு கேமரா, பேகு, சேர் தான் இருக்குது. ஒரு சேஃப்டிக்கு ஒரு கன்று, அட்லீஸ்ட் ஒரு கத்தி எதுவுமே கிடையாது. நம்பால் தாங்க எதுக்கும் அசறதில்ல. சூரியன் வந்தா எனக்கு என்ன, வரலன்னு எனக்கு என்ன. சூரியன் வந்தா என்ன, மறைஞ்சா என்ன, நான் இங்கே தான் ஏன் நிப்ப நின்றுட்டு இருக்காரு நம்பால். கொஞ்சம் பக்கத்தில் வந்தால் ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம். சரி வாங்க பார்ப்போம். இதுக்கப்புறமாச்சு ஏதாச்சும் புது மிருகம் வருதான்னு பார்க்கலாம். என்ன இருட்டானும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அங்கே ஒரு ஒட்டைக்கிச்சுவீங்க தானே அது? இருங்க. ஓகே கைஸ், ரொம்ப நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு புது மிருகம் வந்திருக்கு. ஒட்டக்கிச்சிவிங்க ஒன்று வந்திருக்கு. வாங்க இதை போய் ஃபோட்டோ எடுப்போம். யோ, எங்கேயா போனீங்க இவ்வளோ நேரம்? நைட்டாக தான் வெளியே வருவீங்களா? பக்காவாக இருக்குது கைஸ் ஒட்டக்கிச்சிவிங்க. இந்த ஆங்கிள் சூப்பர். ஓகே, இதில் ஒரு ஃபோட்டோ, கொஞ்சம் டாப் வியூவில் வந்து ஒரு ஃபோட்டோ. ஸோ வெளிச்சமாக இருக்கும். வா, இந்த வியூ செம்மையாக இருக்குது கைஸ். ஸ்டார்ஸு நடுவில் வந்து நடுவில் ஒட்டக்கிச்சிவிங்க.
பக்காவான ஃபோட்டோ இதுதான். ஓகே, இந்த புல்லை சாப்பிடு, புல்லை சாப்பிடு, புல்லை சாப்பிடும்போது ஒரு ஃபோட்டோ. என்ன தேடுது எதையோ? இந்த மரத்தில் இருக்க செடியை சாப்பிட்டீங்கன்னா அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பேன். கமான் கமான் கமான். சரி, ஓகே கைஸ், ஒட்டகச்சிவிங்கி எடுத்த வரைக்கும் போதும். வாங்க வேற ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். ரொம்ப லாங் இருந்திருக்கு கைஸ் ஒட்டகச்சிவிங்கி. வேற ஏதாச்சும் இருக்கா? ஒரே ஒரு ஒட்டகச்சிவிங்கி தான் கைஸ் நின்றுட்டு இருக்கு. ஏதோ சாப்பிட்ற மாதிரி இருக்கு. சரி, இந்த ஆங்கிள் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். சரி வாங்க வேற சுற்றி பார்க்கலாம். இருட்டில் நிறைய மிருகங்க வெளியே வர நினச்சா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 3 மிருகம் தான் நம்ம ஃபோட்டோ எடுத்திருக்கோம். இது என்னது? ஓ, யானையா இது? ஓகே, ஆல்ரெடி எடுத்தாச்சு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கன் எலிஃபேண்ட்டு, கிராண்ட் ஜீப்ரா, மாசாய் ஜிராஃபி. ஸோ கடைசியாக அந்த ஜிராஃபி ஃபோட்டோ எடுத்தோம். ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து இந்த 3 மிருகம் தாங்க எடுத்துருக்கோம். சொல்லுவாங்க நைட்டு ஃபுல்லாக இருந்து பார்ப்போம் என்ன மாட்டுதுன்ட்டு. ஓ, நம்ம கேம்ப் ஃபயர் பார்த்தீங்களா? சுற்றி லைட்டெல்லாம் எரியுது. இருங்க வெளியே போய் இதை பார்க்கலாம். ஓ, பக்காவாக இருக்குது கைஸ். 4 லேண்டன் லைட்டு, வானத்தில் ஃபுல்லாக நிலா, பக்கத்தில் சில மிருகங்க. இது மாதிரி ரியலில் இருந்தால் எப்படி இருக்கும்? என்ன ஒன்று, ஏதாச்சும் சிறுத்தை புலி அந்த மாதிரி உள்ளே இறங்கிட்டாதான் பிரச்சனை. மணி 8:15 ஆயிடுச்சு நைட்டு. ஏ என்ன கிட்ட வந்துட்ட? கேம்ப கிட்டலாம் வரக்கூடாது. ஓ, இது பறிச்சு சாப்பிடுது கைஸ். இந்த ஆங்கிள் ஒரு ஃபோட்டோ எடுத்தா நல்லா இருக்குமே. இருட்டில் சரியா தெரிய மாட்டேங்குது. ஆஹா, ஆங்கிள் 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 மாறுது. ஓ சூப்பர் கைஸ், பறிச்சு சாப்பிடும்போது ஒரு ஃபோட்டோ. இந்த நட்சத்திர வெளிச்சத்தில் யானை வந்து மரத்தை பிடிச்சி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ. சூப்பர். பல ஆங்கிளில் ஃபோட்டோ எடுக்கணும் கைஸ். இதே மாதிரி போனால் ஒரு பக்கமான ஃபோட்டோகிராஃபராக மாறிடணும். கிளம்புறேன் கைஸ். நானும் ஒரு கேமரா ஒன்று வாங்கிட்டு ரியல் லைஃப்லேயே கிளம்ப போகிறேன். எங்கே அந்த ஒட்டகச்சிவிங்கியும் காணும்? தலைவா, நீயாச்சும் கம்பெனி கொடு. தனியாக விட்டு நீயே கிளம்பிட போகிற. உன் உருவத்தை பார்த்தாச்சு எந்த ஒரு மிருகமும் பக்கத்தில் வராது. ஆபத்தான மிருகம். வாங்க இந்த சீட்டுக்கு போயிடலாம். இதோ இங்கே இருக்கு கைஸ் இந்த ஒட்டகச்சிவிங்கி. கைஸ் 10 மணி ஆயிடுச்சு. ஃபுல்லாக இருட்டிடுச்சு. பார்த்தீங்களா, பக்கத்தில் எந்த ஒரு மிருகமும் இல்லை. இருட்டில் தனியாக உட்காந்துட்ருக்கோம். அங்கே லாங்கில் தான் வந்து நிறைய யானைங்க போயிட்டுருக்கு. அப்படியே வந்தீங்கன்னா நம்பால் அங்கேயே செட்டில் ஆகிட்டாரு. ஒரு இன்ச்சு கூட நவர மாட்டார். தலையை மட்டும் திரும்பி திரும்பி பார்த்துட்ருக்காரு. வேறு எந்த ரியாக்ஷனும் காணோம். ஓ, இங்கே ஒரு குதிரை வந்திருக்கு கைஸ், வரி குதிரை. கைஸ், ஒரு புது மிருகம் வந்திருக்கு. என்ன மிருகம் இது? நம்ம அந்த காட்டெருமை மாதிரி ஒன்று பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மிருகம். இது என்னது? ஒயிட் பியர்டு வில்டி பீஸ்டா? வில்டி பீஸ்ட்னா தமிழ் என்னது? எனக்கு பார்த்துடலாம். ஓ, காட்டெருமை தான் கைஸ். ஆனால் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. சரி வாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துடலாம். ஆஹா, படுத்துருச்சு. ஓகே கேஸ், ஒரு புது மிருகத்தை ஃபோட்டோ எடுத்தாச்சு. பார்க்க காட்டெருமை மாதிரியா இருக்கு இது. கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுக்கலாங்க, ஜூம் பண்ணி. என்ன மிருகம் இது? ஆனால் ஏதோ ஒரு மாடு மாதிரி இருக்கு. ஓகே, சரி பகலில் வந்துருந்தா நல்லா இருந்திருக்கும் இந்த மிருகத்தை எடுக்க. இருங்க, இந்த ஆங்கிளில் ஒன்று. என்னையா வந்தோன்னு உட்காந்துட்ட? ஏன்ச்சு நடந்தால் தானே நல்ல ஆங்கிள் கிடைக்கும் ஃபோட்டோ எடுக்க.
சரிங்க கைஸ், இப்படி வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். புல்லில் அப்படியே மறைஞ்சிருந்த ஒரு ஃபோட்டோ. ஓகே கைஸ், ஒரு வழியாக ஒரு 4 மிருகத்தை ஃபோட்டோ எடுத்துட்டோம். மணி பார்த்தீங்களா 12:45, இருட்டிடுச்சு. ஆனால் ஒரே ஒரு காட்டெருமை தான் இருக்குது. இதெல்லாம் கூட்டமாக தானே இருக்கும். அதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் சுற்றிட்டு இருக்கு. அங்கே பாருங்க, யானைங்கெல்லாம் போகுது. எல்லாம் லைனாக போகிறாங்க. நம்பால் இங்கே தான் நிற்கிறார் ஒன்றும். ஓகே, தலைவர் ஏஞ்சிட்டாரு. வாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரலாம். ஓகே, உடம்பு ஃபுல்லாக கோடு கோடாக இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ. இங்கே வண்டலூர் ஜூலெலாம் இந்த மாதிரி கிடையாதுல்ல. வில்டி பீஸ்ட். ஸோ இது ஆஃப்ரிக்காவில் தான் இருக்கும் போல இருக்குது. ஓகே ஓகே தலைவரே, வந்து போஸ்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. சரிங்க, இன்னும் நைட்டு ஃபுல்லாக இருந்து பார்ப்போம் ஏதாச்சும் இருக்க மாட்டுதான்ட்டு. ஆனால் இந்த கேமோட கிராஃபிக்ஸு சவுண்ட்ஸ்லாம் பக்காவாக இருக்குது கைஸ். இங்கே பார்த்தீங்களா, இருட்டின ஸ்டார்ஸ்லாம் ரியல்லி அந்த கார்ட்டூனில் போயிட்டு வானத்தை பார்த்தா இது மாதிரி தான் ஸ்டார்ஸ் நிறைய இருக்குமோ. பக்காவாக எடுத்திருக்காங்க இந்த கேமை. ஆனால் நினச்சி பாருங்களேன், ரியலாக வந்து இந்த மாதிரி நடுக்காட்டில் உட்காந்துட்டு இருட்டில் நிலா ஒளியில் இந்த மாதிரி மிருகத்தெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும்? உங்களோட ஃபீல் எப்படி இருக்கும்ன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க கைஸ். என்ன தலை திருச்சி ஓடுற? ஆஹா, தலைவன் எங்கே ஓடுறான் திருச்சி? ஏதாச்சும் ஆபத்தான மிருகம் வருதோ? நம்மளால் ஓடவும் முடியாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. எந்த மிருகமும் இல்லை கைஸ், எல்லாம் கிளம்பி போயிடுச்சுங்க. ஓகே கைஸ், மணி பார்த்தீங்கன்னா 5 ஆக போகுது. கடைசியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு இந்த டேவை முடிச்சிக்க வேண்டியதுதான். ஓகே, தேங்க்யூ. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து விடிய விடிய உட்காந்து ஒரு 4 அனிமலை நம்ம ஃபோட்டோ எடுத்திருக்கோம். யானை, வரி குதிரை, இந்த காட்டெருமை, அப்புறம் ஒட்டகச்சிவிங்கி. இந்த 4 எடுத்துட்டோம் கைஸ். இன்னும் இவ்வளோ இருக்குது. இவ்வளோ அனிமல்ஸை வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ டே 1ல் 4 மிருகத்தை ஃபோட்டோ எடுத்தாச்சு. சரி வாங்க டே 2ல் மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ டே 2 வந்து அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம் கைஸ். இதுவரையும் இந்த வீடியோ பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. என் சேனல் ஃபாலோ பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம் பிளேயில் சந்திக்கிறேன். பாய்.